அப்பதான் அது கரெக்டா இருக்கும். சரியா? அவன் எங்ககிட்ட சொல்லிட்டான், நீ உங்க அப்பா அம்மா சொல்லியிருப்ப, எங்களுக்கு தெரியணும்ல. ரொம்ப தர்மசங்கடமான கேள்வி கேட்கறதுனா மாமியாருக்கு ரொம்ப நல்லா என்னுடைய அத்தைக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா உங்கள் பையனை நீங்கள் அப்படியே ஜெம் மாதிரி ரைஸ் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ நல்ல பையனாக வளர்த்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மருமகள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அத்தைக்கு இந்த மாதிரி நன்றி சொல்கிறாங்க. பார்க்கும்போதே ரொம்பவே அழகாக இருக்குல்ல. ஆஹா, இப்படிலாம் அப்ரிஷியேஷன் ஒய்ஃப் கிட்ட இருந்து அதுவும் ஹஸ்பண்ட்க்கு கிடைக்குது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோ பார்க்கும்போது. எஸ்எஸ் ரம்யா ராகவன் அப்படின்ற பேஜ்லேருந்து தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. அம்மா எப்படி வளர்க்குறாங்களோ அந்த மாதிரி தான் குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறமும் பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் நார்மலாக தெரிஞ்ச ஒன்று தான். ஸோ ரொம்ப நல்ல பையனாக வளர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி மருமகள் தன்னுடைய அத்தை கிட்ட இந்த மாதிரி சொல்கிறதுக்கு அவர் எவ்வளோ நல்லவராக இருந்திருக்கணும்ல அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ பார்க்கும்போது பல பேர் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. மாணிக்கம் மாதிரி உங்களுடைய பையனை வளர்த்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி, இவ்வளோ சூப்பராக உங்களுடைய பையனை ரைஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லும் போதே அவங்களுடைய வார்த்தைகள் எவ்வளோ ஆழமானதாக இருக்குது, அவர் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ ஜென்டில்மேனாக அவங்க கிட்ட பிஹேவ் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. எது எப்படியோங்க ஒய்ஃப் கிட்ட இருந்தும் லவர் கிட்ட இருந்தும் ஒரு பொண்ணு கிட்ட இருந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அரிது. அவ்வளோ சீக்கிரம் பொண்ணுங்க இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்திட மாட்டாங்க. இவங்க இதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ எவ்வளோ சூப்பராக நீங்களும் பிஹேவ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி பல பேர் இதை பார்த்து கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது கரெக்டா இருக்கும். சரியா? அவன் எங்ககிட்ட சொல்லிட்டான், நீ உங்க அப்பா அம்மா சொல்லியிருப்ப, எங்களுக்கு தெரியணும்ல. ரொம்ப தர்மசங்கடமான கேள்வி கேட்கறதுனா மாமியாருக்கு ரொம்ப நல்லா ரேஸ் பண்ணிட்டு